பேச வந்தேன், முகம் பார்க்க வந்தேன், பிரியாகவே என்னை பொசுக்காத முள்ளாக கீறிய என் கண்ணல, ஆனாலும் காத்திருந்த வீட்டில. ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கு டிவிபியோட எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே போட்டிக்கு எடுத்துகிட்டு 2 months கிட்ட ஆயிடுச்சேன்னு. டு பி ஃப்ரேங்க், இந்த எஃப்எஃப்ல வர வைப் எனக்கு சத்தியமாக வர எந்த எஃப்எஃப்லேயுமே வரலை. பிகாஸ் நான் லாஸ்ட் எபிசோட் மறந்துட்டேன். நான் அகெயின் போயிட்டு கேட்டுட்டு வந்தேன். பக்கா வைபோடு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த எஃப்எஃப். ஸோ அதனால தான் ஓகேடா, நம்ம எபிசோட் 13 போகலாமா? அதுக்கு முன்னாடி எபிசோட் 12 கண்டிப்பாக எல்லோரும் மறந்துருப்பீங்க. சாரி ஃபார் தட். போய் ஒன் டைம் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இக்னோர் மை பேட் வாய்ஸ். எனக்கு இன்னும் கோல்டும் சரியாகலை. ஸோ போகலாமா? இப்போது லாஸ்ட் பார்ட்டில் என்ன ஆயிருக்கும்னா, எபியை பார்க்குறதுக்கு தயவங்க வந்து நின்றுருப்பான். இப்போ எபியோட அம்மா கரெக்டாக எபியோட பின்னாடி வந்து நின்றுருப்பாங்க. ஸோ கீழே டிராகன் அப்படியே சாணியை முடிச்சு நின்றுட்டு இருப்பான். ஸோ கரெக்டாக வயன் அண்ட் ஜிமின் ஹக் பண்ணிட்டு நிற்கும் போது வயனோட அம்மா கதவு திறந்துருப்பாங்க. ஓகேடா, இந்த 13th பார்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். அப்போ கரெக்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. வயன்லாம் செம்மையாக ஒரு மாதிரி நடுங்கி போயிட்டு நிற்கிறா. வயன், அம்மா அது என்னம்மா? என்ன இன்னும் தூங்காமல் என்னடி பண்ணிகிட்டு இருக்க? அதுவும் அம்மா, இல்லை இதோ எனக்குள்ளே ஏதோ கருப்பாக பூச்சி ஓடுற மாதிரி இருந்துச்சு, அதாம்மா, வேற ஒன்றும் இல்லை. அப்போ கீழே டிராகன், ஐயோ மத்தா, என்ன மத்தா ஜன்னலை பிடிச்சி தொங்கிட்டுருக்க? டேய் நீ மத்தா, டிராகனா கீழே வந்தேன்னு வச்சுக்கோ, சாணி எடுத்து மூஞ்சில் அடிச்சிருவேண்டா. டேய் சுத்த மூட்டு நில்லு. ஐயோ மத்தா, என்னால் அடிக்க முடியல மத்தா, இரு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் மத்தா அப்படின்னு நல்லா ஃபன்னியாக ஜமீனை வீடியோ எடுத்துட்ருக்கான். மாயமில்லை மந்திரமில்லை, பாருங்க நம்மால் எப்படி தொங்கிட்டு இருக்கான்னு. மச்சான் வேணா கீழே ஒரு துண்டை வெறுத்துறவா, 5-10 கிடைக்கும் மச்சான். டேய் டிராகனா, கொரியாவுக்கு போகும்போது ட்ரெஸ்ஸுக்கு கிஸ் அடிக்கிறதுக்கு வாய் இருக்காது, அமைதியாக இருக்கியா என்ன? டேய் உள்ள பார்க்கலாம். நான் பிடிக்க மாட்டேன் மச்சான். இதோ நேராக வந்து சாணியில் லேண்ட் ஆகும் மச்சான். டேய் டிராகனா, செத்தடா என் கையில் வச்சுக்கிறேன் ஒன்று அப்படின்னு செம்ம கோமா அப்படியே ரிசோட ஜன்னலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். லைட் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரம் தூங்கு. இதோ தூங்குறேம்மா, தூங்குறேன் அப்படின்னு அவளும் அவங்க அம்மா போனதும் டோரை நல்லா லாக் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ண போறா. ஐயோ பாவம், ஜம்மன் வேற தொங்கிட்டு இருக்காருல்ல. ஒயன் தூக்கடி, உன்னை பார்க்க வந்ததுக்கு கடைசியில் பரலவங்க போயிடும் போல. ஜிம்மனா தூக்குறேன் அப்படின்னு அவளும் கையை பிடிச்சி அப்படியே தூக்குறா. அகெயின் போயிட்டு 2 பேர் பெட்டு மேலே விழுந்துடுறாங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் நல்லா வேர்த்து போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தொங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே விழுந்துருப்பேன்டி நான். இப்போ தூக்கிட்டேன்ல, எதுக்கடி இவ்வளோ மூச்சு வாங்குது? கீழே வேற டிராகன் தொங்கிட்டு இருந்தது வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கான். வீடியோவா? எடுத்து வச்சிருக்கான். அது ஜமனா, எப்போ அகைன் நீ கொரியா போவ? ஏன் நான் கொரியா போனதுக்கப்புறம் மறுபடியும் மிஸ்யூன்னு சொல்லுவேன். எனக்கும் தாங்க முடியாமல் நானும் அகைன் இந்தியா வருவேன். எதுக்கடி இதெல்லாம்? இல்லை கேட்டேன், அங்கே வீட்டில் தேடுவாங்கல்ல. இது அப்படியே பக்கத்து வீடு, தேடினதும் சட்டுன்னு போகிறதுக்கு எவ்வளோ ஹார்ஸ் ட்ராவல் தெரியுமாடி? எனக்கு நல்லா தெரியும். எப்படி அங்கே வருவேன்? உன்னோடது எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ வயன் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பா, லைக் டிஷர்ட் மாதிரி, அதுக்குள்ளே அவன் அப்படியே போயிடுறான். ஜிம்மனா என்ன பண்ணுற? நான் என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரிஞ்சு தாண்டி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உள்ளே போயிடுறான். லைக் அவள் உள்ளே இன்னொன்றும் போட்டிருக்கா. ஸோ அதனால் 2 பேரோட உடம்பும் ஒரு மாதிரி தொடலை. அது ஜிம்மன் என்னது? சட்டப்படி பார்த்தா நீ தாண்டி என்னோட பெனியனுக்குள்ளே வரணும். ஆனால் நான் வந்துக்குள்ளே வந்துட்டுருக்கேன். இப்போ என்ன? இப்போ என்னவா? எவ்வளோ நாளுக்கு அப்புறம் வருவேன்? உங்கள் அம்மா கிட்ட கேளு, எப்போ விடுவா? நான் போய் கேட்கட்டா? இல்லை
இன்னும் 1 வீக் இல்லை 2 வீக் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நாளாக ஸ்கூலுக்கு லீவ் தர மாட்டாங்கன்னு சொல்கிறீ. சொல்லிட்டேன், சொல்லியும் அம்மா கேட்க மாட்டுறாங்க. சரி, இந்த உதடு தானே என்ன இவ்வளோ நாள் திட்டிகிட்டே இருந்துச்சு, பொறுக்கின்னு. ஏஞ்சலே, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி, ரொம்ப ரொம்ப. அதெல்லாம் இப்போ காட்டணும் போல இருக்கு. என்ன மிஸ்ஸிங் எல்லாம் இப்போ காட்ட வேணாம். அப்போது எப்போ காட்டுறது? கொரியாவுக்கு வரும்போது வச்சு காட்டவா? அது ஜிமினா, அப்போ கீழேருந்து டிராகனே. டேய், விட்டு படம் ஓட்டினதெல்லாம் போதும். டேய் ஜிமினா, வா. சாணியை கொண்டு போய் எங்கே கழுவுறதுன்னு தெரியாம இருங்க. வர மட்டும் லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, சாணியோட மிச்ச செருப்பு பறந்து வரும்டா ஜன்னல் சைடு. டேய் டிராகனா, என்ன இப்போ ரிசு கூட நீ விட்டு படம் நடத்தணுமா? அதான் ஃபோன் வச்சு தொலைஞ்சிருக்கீங்கல்ல, போங்க தனியாக போயிட்டு ஷானவோ பண்ணுங்க. இன்னொரு டைம் எங்கிட்ட வந்து கத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, செஃபில்லே கொடுப்பேன்டா. கிளம்பு ஃபஸ்ட்டு. அதையே திட்டுறீங்க, விடுங்க. என்னுடைய மரியாதைலாம் புதுசாக வந்துட்டுருங்க. ஏய், என்னடி நினச்சிட்ருங்க அப்படின்னு ரிசோட கழுத்து சைடு போயிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி பண்ணுறான். லைக் லிட்ரலி அவளுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கூசுது. ஜிமின் அவனோட காலுக்கு நடுவில் இருக்கான். லைக் அங்கேயும் அவளுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. ஜிமினா, என்னடி? அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எங்கடி ஒரு மாதிரி இருக்கு? எங்கெங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லு. ஒரு மாதிரியானதா இன்னும் ஒரு மாதிரி ஆக்கிடலாம். சொல்லு பார்க்கலாம். அது ஜிமினா, ஃபயன் இன்னும் லைட் ஆஃப் பண்ணலையா? ஆமாம் லைட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. அம்மா திட்டுவாங்க. பண்ண எனக்கு இன்னும் வசதியாக இருக்கும்டி. ஜிமினா, நீங்கள் வந்து கிளம்பு ஃபஸ்ட்டு. ஏன் கிளம்பணும்? ஏய், நீ அந்துடி, புரியுதா? அப்படிலாம் என்னால் கிளம்பிட்டுலாம் இருக்க முடியாது. அது அப்படின்னு அவன் சொல்ல அப்படியே கீழே இடுப்பு சைடு வர்றான். அப்படியே மேலே எல்லாத்தையும் தூக்கி விட்டு இடுப்பில் போயிட்டு ஒரு மாதிரி கடிக்கிறான். லைக் அவளால் லிட்ரலி முடியல, ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்கா. லைக் நெளியும் போது அவளோட 2 கையும் அப்படியே தூக்கி பிடிச்சிட்றான். நெளியாதடி, நெளிஞ்சிட்ருக்காத. நீ நெளியதான் இன்னும் சுருன்னு வந்து ஏறுது. ஏதோ பண்ணுண்டா ஜிமினான்னு மேலோட்டமாக இப்போதைக்கு விட்டு போயிடுவேன். ஆனால் நெளிஞ்சுன்னு வச்சுக்கோ ஃபயன். உங்கள் ஆத்தாக்காரி சும்மாவே இருக்க மாட்டாளடி. ஃபுல்லாக குழந்த ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் உங்கள் ஆத்தாக்காரி இப்போ முக்கியமாக அமர்த்தணுமோ லைட்டை. இதோ போய் பண்ணுறேன் அப்படின்னு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அகெயின் வர்றான். சை, இதே போயிடுச்சுடி. என்னது இது? குட்டியாக ஸ்கர்டெல்லாம் மாற்றிருக்க. தூங்கும் போது எங்கள் காத்தோட்டமாக தூங்குவேன். இல்லை ஜட்டியும் கழட்டிட வேண்டிதானா? இன்னும் காத்தோட்டமாக இருக்கும்லடி, கழட்டுட்டா அப்படின்னு அவன் கை கொண்டு போகிறான். லைக் டீஸ் பண்ணுற மாதிரி. அவள் வயன் கரெக்டாக கையை பிடிச்சிட்டு, பொறுக்கி என்னடா பண்ணுற, நீ கிளம்ப ஃபஸ்ட்டு. ஏஞ்சலு, நீ இப்படியே விட்டு எப்படி கிளம்ப சொல்கிற? இப்போ நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு, அப்படியே கொரியா தூக்கிட்டு போயிடுற. சொல்றீ, போகலாமா? சரியான ஃப்ராடடா நீ போ, நான் வரேன். எப்போ வருவேன்? அதனால் வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? அதனால் வரைக்கும் உன்னை மிஸ் பண்ணேன் ரொம்ப. ஏய், அப்படிலாம் மிஸ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாதுடி. நான் நச்சுன்னு வச்சு அடிக்கணும். கொரியாவா? எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன்னு பாரு. இனிமேல் நீ வேறு மாதிரி ஜிமினா பார்ப்ப. வேறு மாதிரி ஜிமினா? என்ன மாதிரி? என்ன மாதிரியோ அப்படின்னு இங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு ஷபி, என்ன பண்ணிகிட்டு இருக்க? அம்மா. ஓ, கரண்ட் இல்லைன்னு காற்று வாங்கிட்டு இருக்கியா? சரி உள்ளே போ. இப்போ இந்த சைடு தாயும் அவங்க அம்மா இதுக்கு வந்தாங்க. ஏதோ அவளை அப்படியே வலிஞ்சு கட்டிட்டு நல்லா பார்த்துக்கிற மாதிரி. ட்ராகன் போயிட்டான் ஜிம்மின் கூட, இப்போ நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வீட்டுக்கே போகாமல் அங்கேயே ஃபுல்லாக நிற்கிறான். இப்போ என்கிட்ட ஃபோன் வேற இல்லை, சார்ஜில் அம்மா ரூமில் இருக்குது. எடுக்க போனால் எதுக்குன்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லட்டும்? ஓ அழகி அழுமூஞ்சி, உனக்காக சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தேன்டி, எப்படி கொடுக்குறது அப்படின்னு வீட்டே அப்படியே ஒரு 10 ரவுண்டு கிட்ட பைக்கில் சுற்றி வர்றான். அப்போது அப்படியே விண்டோ சைட் தெரிகிறா எபியும். இதோ இருக்கால நம்மாலே. ஏபி என்னடா காற்று ஊதுற மாதிரி விசில் வருது. அபி, இது தாயாங் போடுற சவுண்டாச்சே.
அப்படின்னு அப்படியே பார்க்குறா. பார்த்தா தயங்க அப்படியே பைக்கில் செம்ம கெத்தா வந்து நின்றுட்டு இருக்கான். ஆ தயம், நீங்கள் ஏங்க வந்தீங்க? நீங்கள் போங்க. ஆ உன்னை பார்க்க தான் வந்தேன். உங்கள் அண்ணன்காரன் இந்தியா போயிட்டான். அப்போ உன்னை நான் தாண்டி பார்த்துக்கணும். ஃபோன் எங்கடி? ம் ஃபோன் அம்மா ரூமில் சார்ஜில் இருக்கு. உங்கள் ஆத்தாக்காரிட்ட கொடு, உங்கள் அப்பன்கிட்ட பேசுறதுக்கு. தயம், எனது எடுக்க முடியுமா? இப்போதைக்கு முடியாது தயம். உங்கள் அம்மா கிச்சன் போடுறது எடுக்கிறியா? அப்போ வர எடுக்கிற. நீங்கள் போங்க, அம்மா பார்த்துருவாங்க. உங்கள் அம்மா பார்த்தா உங்கள் அம்மா என் மேலே லவ்வில் விழுந்துருவாங்களா? இல்லை. ஓ அழகி சிரிக்கிறாளே. பா, எங்களது ஒரு மாதிரியான லவ் தான். சரி வா, டைரி மில்க் வேண்டியிருக்க. அது நீங்கள் வந்து காம்பவுண்ட் வால் மேலே வச்சுட்டு போங்க, நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்குவியா? உண்மையாகவே எடுத்துக்குவியா? சரி, ஃபஸ்ட்டு போகிறேன். பத்திரமா இரு. இதனால ஃபோன் அடி, நான் இங்கே தான் இருப்பேன். இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போங்க. போக முடியாது. என்ன செய்வா? ட்ராகன் வர வர ஆன் டியூட்டியில் தான் இருப்பேன் உங்கள் வீட்லேயே. இல்லை, நீங்கள் போங்க. ஐயோ குழந்த, சரி நான் கொஞ்சம் தூரமாக இருப்பேன். உங்கள் அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வராது. அப்படின்னு க்யூட்டாக அவளும் காம்பவுண்ட் வால் பக்கத்தில் ரொம்ப பயந்து பயந்து பூனைக்குட்டி மாதிரி வந்து அந்த சாக்லேட்டே எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போய் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு டிராகனுக்கு ரிஸ் கால் பண்ணுறா. என்ன பிக் பண்ணவே மாட்றான். டிராகனா, பரவாயில்ல, உதட கடுக்கிறதுக்கு பல்ல உடைக்கிறேன் அப்படின்னு அவளும் மெசேஜ் பண்ணி விடுவா. அவன் பார்த்துட்டு, யோ சண்டாலி, கண்ட நேரத்தில் மெசேஜ் பண்ணி காவு வாங்குறாளே அப்படின்னு அவனும் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். ஜிம்மனா, போதும். அது எப்படி இடுப்பு மட்டும் நல்லா வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு. அது போதும், நிப்பாட்டு அப்படின்னு அப்படியே இடுப்பு சைடு முத்தம் கொடுத்துட்டு இருந்த ஜிம்மின் அப்படியே அவனோட பின் தலைமுடியை பிடிச்சி தலையை தூக்கி, என்ன சொன்ன ஏஞ்சலு, கேட்கறதுக்காக மறுபடியும் சொல்ல முடியுமா? ஒன் டைம் தாண்டி, ஒன் டைம் தான் சொல்ல முடியும். அகைன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. சொல்ல, இப்போ என்ன சொன்ன நீனு? உன் இடுப்பு மட்டும் எப்படி நல்லா வளைஞ்சிருக்குன்னு கேட்டேன். அப்போ நீ எத்தனை இடுப்பை பார்த்துருக்க? சைட்டிங்க போட வேண்டி வேற இடுப்பை பார்த்துருக்கேன் தான். புரியுதுல? அப்போ இந்த நேரத்துக்கு எதுக்கு அந்த ஜேகே டேஷ் பையன் வர்றான்னு தெரியல. நீ அவனை கண்டுக்காத, எல்லாரும் ஹாப்பியா இருந்தாவே போதும். சரி, அப்போ சொல்லு, எத்தனை இடுப்பை பார்த்துருக்க? அதுவா, இப்போ வர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணுடி புதுசா ரோடை கிராஸ் பண்ணி போச்சு. நல்லா பாவாடை தாவணிலாம் போட்டுட்டு, பேர் ஏதோ ஃப்ளவர் நேம் இருந்துச்சு. லில்லியா, ஜேகே வீட்டுக்கு பக்கத்து வீடு. பார்த்துட்டு தான் வந்தேன். அவள் இடுப்பும் அழகாக தான் இருக்கு. ஃப்ராடு, நீ என் இடுப்பை மட்டும்தான் பார்க்கணும். அப்போனா காட்டு, பார்க்குறேன். நீ பார்த்துட்டு தானே இருக்க. ஏஞ்சலு, எவ்வளோ டைம் பார்த்தாலும் சலிக்காதிரி. அதே மாதிரி தான் அப்படின்னு அவளோட காது பக்கத்தில் வந்து அவனோட சூடான மூச்சு காத்து வயனோட அந்த கழுத்தில் படுற மாதிரி ஒரு மாதிரி முணுமுணுக்கிறான். ஒன்னா எவ்வளோ டைம் போட்டாலும் எனக்கு உன் மேலே உள்ள அந்த ஆசை விடவே விடாது. பொறுக்கி போன அந்த சைடு. ஏஞ்சலு, பார்க்க வந்து என்னடி தள்ளி விடுற அப்படின்னு மடியில் தூக்கி வச்சுட்டு 2 பேருக்குள்ள என்னென்னமோ நடக்குது. ஜிம்மினும் அங்கங்கன்னு கை வைக்கிறான். அப்போ வயனும், போதும், ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? இன்னும் ஒரு 4 hours இருக்கு. இங்கேருந்து போகிறதுக்கே 1/2 hour ஆயிடும். 2 hours முன்னாடியே இருக்கணும்ல ஏர்போர்ட்டில். இதாண்டி சொல்லுவேன், பானிபூரி மயிறுபூரின்னு அதெல்லாம் சாப்பிட்டு கிளம்பிடுவேன். சரி, நீ கிளம்பு. எப்போ வருவ சொல்கிறேன் ஏஞ்சலு, இப்போ தான் என்னால் கிளம்ப முடியும். வந்துடுவேன், இன்னும் 1 week டைம் கொடு. இல்லைனா ஸ்கூல்லேருந்து கால் பண்ண மாதிரி நீ ஏன் அப்படியாச்சும் கால் பண்ணி வரவை. வந்தன் மட்டும் வச்சுக்கோ, அவ்வளோதாண்டி. ஃபுல்லாக என் கூட தான். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன்டி. என்னது? ஏஞ்சலு, வந்ததுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்றா தான் ஸ்கூல் போக போகிறோம். எப்போவுமே அப்படி தானே, நான் போகும்போது நிற்பேன். உங்கள் அப்பாவோட மகளே, அப்படி இல்லடி, நான் தான் 12th ஃபெயிலில், நான் பாஸ் பண்ணவே இல்லைல்ல. இந்த ஆரம் சனியை வேற குத்தி குத்தி காமிச்சிட்டு இருக்கான். அதுக்கு
நானும் 12th பாஸ் பண்ணலான்னு இருக்கேன்டி. ஃப்ராடு, இந்த மண்டைக்குள்ள இப்படிலாம் தோணுச்சா? 12th பாஸ் பண்ணும்லாம் பின்ன தோணாதா? ஏய், என்ன நினச்சிட்டு இருக்க? என்ன ஃப்ராடு பொறுக்கி அப்படிங்கிறனால படிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? ஏஞ்சலு, ஒரே ஸ்கூல்ல இருக்க போகிறேன், பார்ப்போம் அந்த ஜேகே என்னத்தை கிழிக்கிறான்னு, புரியுதா? சரி விடு. ஆனால் உனானா கீழே கை வச்சு அமுக்காத. ஏன், ஒத்த சைடு தானே வச்சிருக்கேன், ஒன் சைடு சும்மா தானே இருக்கு. கையிடுறா, வலிக்குது பொறுக்கி அப்படின்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. போகிறதுக்கு முன்னாடி நல்லா கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்து அகெயின் அப்படி ஜன்னல் வழியாக போகிறான். கீழே பார்த்தா டிராகனு. மச்சான், என்ன மச்சான், ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துருக்கியா? விடிய விடிய விட்டு படம் பார்க்கலாமா? மயிறு படம் கூட பார்க்க முடியாது. மச்சான் மேலே நின்றுட்டு இருக்க, என்னடா கீழே நின்று கத்திக்கிட்டு இருக்க? அதுவா மச்சான், மச்சான் கொஞ்சம் தள்ளி வாயேன். டீ டிராகனா, வா போகலாம். மச்சான் மச்சான் கொஞ்சம் தள்ளி வாயேன். எதுக்குடா டிராகனா? மச்சான் நான் லைட்டாக வா, உனக்கு கிஸ் அடிக்கணும் போல இருக்கு மச்சான், வா. எச்ச, அவனுங்கள மாதிரி நான் இல்லை, யாழை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அடிச்சுட்டு வந்துடுறியா? இப்போ போய் இந்த வந்துட்டு யாரும் கொடுக்க மாட்டேன்டா. மச்சான் வா மச்சான் அப்படின்னு ஜிம்மினோட இடுப்பை பிடிச்சி பக்கத்தில் இழுகிறான். டீ நான் என்ன ஐட்டமாடா, என்ன எப்படி பிடிச்சி இழுகிற? மச்சான் இப்போ பாரு மச்சான் கீழே அப்படின்னு பார்த்தா கரெக்டாக டிராகன் எந்த சாணியை மிதிச்சானோ அதே ஜிம்மினே மிதிக்க வச்சுட்டான். டீ சனினே, என்னடா அது? மச்சான் இது இந்தியாவில் இப்படி தான் இருக்குமா? மனுஷன் சாணியா மாட்டு சாணியான்னு கூட தெரியாதான். பாரு, அசியம் பிடிச்சவனே, இந்த நாத்தம் நாருது. இந்த நாத்தத்தில் தான் எவ்வளோ நேரம் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். ஏய், சுத்து வலிக்கு தான் நிற்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? கிட்டத்தட்ட 2 மணி நேரம்டா. விட்டு வா அப்படின்னு பக்கத்துலேயே ஒரு பைப் இருக்கு, அதில் அப்படியே ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஓ ஏடி, என்னோட புது ஸ்லிப்பர்டா. டிராகனா, சாவடிச்சிருவேன், என்னோடது புது ஷூ. என்ன மச்சான், உன் மேலே உள்ள சென்ட் வாசனெல்லாம் போயிட்டு உன் ஆள் போடுற பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. சொர்றப்பால் அடிப்பேன். யாழ் இந்த பர்ஃப்யூம் போட்டா நீ பாப்பியா? பார்த்துறீங்க மச்சான். டீ மூடிட்டு உன் ஆளை போடுற வேலையை பாரு. எங்கடா விட்டீங்க? இன்னைக்கு நைட்டு வீட்டில் யாரும் இல்லைன்னா அதான் தொக்கா தூக்கிட்டு வந்து என்ன இங்கே வச்சிட்டியே. நீ மட்டும் நல்லா மிட் நைட்லாம் படம் ஓட்டிட்டு வருவ. யாழ் இதோ பாரு எப்படி கலையை ஊற்றி வச்சிருக்கான்னு. நான் போய் அவ்வளோ சமாதானப்படுத்தணும். ஓ, என் தங்கச்சி எபி வேறு என்ன பண்ணுறான்னு தெரியல. அப்போ எபிக்கு கரெக்டாக மெசேஜ் பண்ணுறேன் டிராகனும். எபி சாப்பிட்டியா அண்ணா? அண்ணா இன்னும் வந்துடுவேன், கொஞ்ச நேரம் தான். அப்போது இதுதான் சாக்குன்னு அவங்க அம்மா அப்படியே எபிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. அதோ பாரு, அவங்க அண்ணன் மெசேஜ் பண்ணியிருக்கான். நல்லது, அந்த காடே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரிண்ணா, நான் இங்கே தான் சேஃபாக இருக்கேன், அம்மா அப்பாலாம் சண்டை போட்டுக்கல, நீ பொறுமையா வா அப்படின்னு மெசேஜ் பண்ணிவிட்டு தயாங்க்கு கால் பண்ணுறா. ஸோ தயாங் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு ஜாலியாக அப்போ தான் லைட்டாக தூங்கியிருப்பான். ஸோ அப்படியே பதறி அடித்து எந்திரிக்கிறான். இவளுக்குன்னு தனியாக ஒரு ரிங்டோன் எல்லாம் செட் பண்ணியிருப்பான். ஹலோ, என்னாச்சுடி எபி, என்னாச்சு? தயம் ஒன்றும் ஆகல. ஏன் இவ்வளோ பதறீங்க? ஓ இல்லடி, நீ டக்குன்னு கால் பண்ணிட்டியா? எப்போவும் மெசேஜ் தானே பண்ணுவ? இல்லை, பேசின போல இருந்ததா, அதான். ஓ சரி. தூங்கிட்டு இருந்தீங்களா? நான் தான் எழுப்பிட்டேன்னா? இல்லை அழகி, இப்போ தான் லைட்டாக தூங்குனேன். அப்போ வீட்டுக்கு போங்க, டிராகன் அண்ணா மெசேஜ் பண்ணாங்க, எனக்கு கொஞ்சம் ஹார்ஸில் வந்துடுவாங்களாம். எனக்கும் பண்ணா, அவன் வரட்டும் பார்த்துக்கலாம். சாப்பிட்டீங்களா? ஒன்றை தான் சாப்பிட்லான் இருக்கேன். என்ன சொல்கிற? ஐயோ, அதுக்கெலாம் மீனிங் தெரியுமா உனக்கு? இல்லை அப்படி இல்லை. எபி அது திருப்பிலாம் கேட்க மாட்டேன், போப்பாங்களா, போய் தூங்குப்பாங்களா நல்லா? சரி, நான் போயிட்டு தூங்குறேன், நீங்களும் நல்லா தூங்கணும். எபியோட ஃபோட்டோ தான் இருக்குல்ல தயாங்கிட்ட, அதை பில்லோ பக்கத்தில் வச்சுட்டு நல்லா தூங்குவேன். பாய், குட் நைட். குழந்த நல்லா தூங்குண்ணா,
அப்படின்னு அவனும் ஃபோனை வச்சுட்டு ஸோ அவன் நிம்மதியாக தூங்கினதுக்கப்புறம் தான் அவனோட வீட்டுக்கே அவன் போகிறான். ஸோ அப்போ இந்த சைடு டேய் ட்ராகனா என்ன மச்சான் ஏதோ ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்குடா. டேய் என்ன வைத்த கலைதா? டேய் சனியனே அவளை விட்டு வந்தது ஆத்தாக்காரி விடுவாளா என்ன? டேய் அதெல்லாம் விட்டுருவா, இங்கே வா நான் ஒரு பிளான் சொல்கிறேன் அப்படின்னு டிராகன் ஜெமினோட காதில் போய் ஒரு பிளான் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு மார்னிங் ஆகுது. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே கொரியாவும் ரீச் ஆக்கிட்டாங்க. இப்போ ரிசும் காலையில் எழுந்துக்கிறா. அம்மா இட்ஸ் மண்டே, நான் ஸ்கூலுக்கு வேற போகணும்ல. ரிஸ் வேற இன்னும் ரொம்ப தேடுவாம்மா. ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் இரேண்டி, கொரியாவுக்கு போனதுலேருந்து உடம்ப பார்த்துக்கிறியா என்னன்னே தெரியல, இப்படி அழைச்சி போயிட்டு வந்திருக்க. இல்லைம்மா அது மாடிப்படி ஏற வேண்டியதாக இருக்குது கிளாஸ் ரூமுக்கு, அதனால தான் உனக்கு இப்படி அழைச்ச மாதிரி தெரியல. மற்றபடி உன் பொண்ணு நல்லா புச்சுக்கு புச்சுக்குன்னாமா இருக்கா. ஏய் சரி பார்க்கலாம். பார்க்கலாமா? ஏம்மா என்னை விட மாட்ற? என்ன நீனு அங்கே யார் இருக்கா உனக்கு? சும்மா போகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க. இல்லை யாரும் இல்லைம்மா, கேட்டேன். ரிஸ் தனியாக இருப்பாள்ல, ரிஸ்ஸை பாட்டி பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 1 வீக்கில் போயிடலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போலையே அப்படின்னு அவளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஜிமின் அப்படியே போகிறான். அப்போ தயாங் ஜிம்மினை பார்க்க வர்றான். என்ன மாம்சே, நான் உன் ஆளை பார்த்து கிஸ் அடிச்சுட்டு வந்தியாமே, டிராகன் எல்லாத்தையும் அப்படியே லைவாக அப்டேட் பண்ணிட்டு இருந்தா. டேய் தயாங்கா மனசுலாம் ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜேகே கிராஸ் ஆகுறான். டேய் தோ போகிறான் பாரு, தான் வாய் மேலே குடுக்கணும் போல இருக்குடா. அப்போ ஜிம்மின் வேணும்னே வம்பலுக்கணும்னு தோ போது பாரு, டே ஓது பாருடா, சோ 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 டா சோ. அப்போ ஜிம்மனை பார்த்து ஜேகே நல்லா முறைக்கிறான். டிராகன் டேய் மச்சான் ஆளு சொல்லி தானே அனுப்புனா, இவன் கூட இனிமேல் வம்பு வேணாம் விட்டுருங்கன்னு. அது எப்படி மச்சான், ஸ்கூலுக்கு போகிறோம்ல, கண்டிப்பாக பார்க்கணும்ல இவனை ஒரு கை அப்படின்னு லைக் இன்னமும் லைட்டாக அந்த வெஞ்சன்ஸ் இருக்க தான் செய்யுது. அப்போ கரெக்டாக ஒரு பொண்ணு அப்படியே பாவாடை தாவணி போட்டுட்டு வர்றா. ஏய் யாரு மச்சான் இது, லைக் ஃபுல்லி இந்தியன் கேர்ள் வைப், அவ. அப்போ ஜிம்மினும் டேய் தயாங்கா அதுவா, அது இவனோட வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. ஓ அது ஏன் மச்சான் அப்படி இருக்கு? பின்ன நான் ஆள் மாதிரி அவுத்து போட்டு இருக்க மாட்டா டிராகனா. டேய் ஜிம்மினா ஆளை பார்த்துட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் நிற்கிது, இன்னும் இறங்கலையா? இறங்கி விடு, அப்புறமா என் ஆளை பற்றி பேசிக்கலாம். இப்போ தயாங் சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த தாவாணி கட்டின பொண்ணும் ஜேகே மாமா என்ன இங்கே வந்திருக்கீங்க? ஏய் நான் மெடிக்கல் ஷாப் போயிட்டுருக்கேன். டேய் மாமாவாமே அப்படின்னா என்னடா, நான் உன்னை கூப்பிடுறேனே மாம்சே மச்சான்ஸ்னு, அது மாதிரியா? இப்போ டிராகனும் டேய் அப்படி இல்லை மாமானா கட்டிக்க போகிறவங்கன்னு அர்த்தம். டேய் அப்போ நானும் தான் டிராகனா உன்னையும் தயாங்கையும் மாமான்னு கூப்பிடுறேன். புறம்போக்குங்களா, இப்போ நான் என்ன உங்களுக்கு கல்யாணமாக பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஜிம்மன் கேட்குறான். அப்போ தயாங் டேய் அப்படி இல்லை, இந்தியன் கல்ச்சர் படி மாமானா அத்தை பையன் மாமா பையன் அப்படிடா. ஓ இது என்ன புதுசாரியே, இந்தியன் கிளியா? டேய் ஜிமினா வால் அடிக்கிட்டீரு ஒயின் வர வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஆஸ் யூஷுவல் ரிஸோட அந்த ரொட்டீன் தொடங்குது. ஐயோ ஐயன் நீ இல்லாமல் எத்தனை நாள்டி பாரு, பாட்டு வேற புளி சாதத்தை கட்டி கொடுக்குறா. நாங்கள் ஓப்பன் பண்ணாலே எல்லாரும் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லுவானுங்க. என்னைக்கும் நான் போயிட்டு தனியாக சாப்பிட்ணுண்டி, எப்போ வருவேன்? நல்லா வால் அங்கே வந்திருக்கான் இந்த டிராகன் பையன். ஐயோ அவன்கிட்ட மட்டும் நீக்கு பேசவே கூடாது அப்படின்னு வழியில் போயிட்டுருக்கா. இந்த சைடு எபிய தயாங் தான் அன்றைக்கி ட்ரா பண்ணுறான். பிகாஸ் ரிஸை சமாதானப்படுத்தணும்னு அப்படியே தயாங்கை ஏற்றி கொண்டு போய் விட சொல்லிட்டு ரிஸை பார்க்க வந்துட்டுருக்கான். அப்போ எபியும் தயாங் என்னடி குழந்த, அது ரிஸக்கா ரொம்ப கோவமாக இருக்கா. ஆமாம் பின்ன அவன் கூட ஐயோ குழந்த டவல்ட்டு இதெல்லாம் சொல்லாத.
அவ கூட பேச வேண்டிய டயத்தில் இவன் அங்கே போயிட்டான்ல. இருந்தாலும் எனக்கா பாவம் தானே, அதனால தானே அங்கே போனாங்க. குழந்த, சரி சொல்லு, பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். வேணாமா? நல்லா படிக்கணும்ல, அதுக்கு உடம்புல தெம்பு வேணும்ல, பிரேக்ஃபாஸ்டெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது, புரியுதா? புரியுதா என்ன? புரியுது அப்படின்னு தயாங்கோட ஷர்ட்டை லைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அவன் கூட போயிட்டுருக்கா. இப்போ இந்த சைடு ஒய் சிலுக்கு, என்னடி கோவமா போகிற? டிராகனா? இல்லை யார் நீங்கள் என்னை இப்படி ஒரு மாதிரி புள்ளி பண்ணுறீங்க, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஓ, போலீஸ் கம்ப்ளைண்ட்? போலீஸு வர சொல்கிறீ? எந்த புள்ளிப்பு போலீஸுன்னு நானும் பார்க்குறேன். என்னடி ஓவரா பண்ணிட்டுருக்க? பாரு, என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டு, லவ் மேட்ரு, இந்தியா போக வேண்டியதாக ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும்? அதே தான் நானும் சொல்கிறேன். அவள் என்னோட ஃப்ரெண்டு, லவ் மேட்ரு, இந்தியா போகணும். ஏன் தயாங் தான் யாரையும் லவ் பண்ணல, அப்போ தயாங்க கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. நீ என்ன சொல்லியிருக்கணும்? மச்சான், இன்னைக்கு ஆளுக்கு வீட்டில் யாருமே இல்லையா, நான் அங்கே போகணுண்டான்னு நீ வந்திருக்கணுமா இல்லையா? வந்திருக்கணும் தாண்டி, ஆனால் உன்னை விட எனக்கு ஜிம்மின் முக்கியமாக தெரிஞ்சா. ஒத்துக்கிறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்லையும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் அதுதான் நல்ல சான்ஸ். அப்போ நீங்கள் பாட்டி இல்லாத டயத்தில் வந்திருக்கணுமா இல்லையா? என்னோட பாட்டி அப்போ தான் வெளியில் போயிருந்தாங்க, அப்போ நீ வந்திருக்கணும்ல. வரல தாண்டி, அதுக்கு என்ன அப்போ? அப்படின்னு அவளை கையை பிடிச்சிடுத்து அப்படியே இந்த சந்துக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். அது ரொம்ப குட்டியான சந்து, லைக் 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக அப்படியே அவங்களோட உடம்பெல்லாம் ஒட்டின மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. எப்படியே பண்ணி என்னை சமாதானப்படுத்தலான்னா அங்கங்கே தொட்டு, நான் சமாதானமே ஆக மாட்டேன் டிராகனா, சமாதானம் ஆகாது, ஆனால் நான் உன்கிட்ட சமாதானம் ஆகிக்கிறேன் அப்படின்னு அவளை பிடிச்சி நல்லா முத்தம் கொடுக்குறான். விடு, என்ன எதுக்கு முத்தம் கொடுக்குற? நான் தான் சொன்னேன் லேடி, நீ சமாதானம் ஆகலைன்னா பரவாயில்ல, உங்ககிட்ட நான் ஆயிக்கிறேன்னு. அதாண்டி, மற்ற நேரத்தில் வாயை பாரு, இப்போ மட்டும் பாரு பூனைக்குட்டி மாதிரி வாய்ஸ் வரும். வந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க அப்படியே சமாளிச்சுட்டு ஒரு மாதிரி கொஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக எல்லாருமே அப்படியே வாசலில் வந்துடுறாங்க, லைக் அந்த ஸ்கூல் வாசலில். அப்போது இந்த டைம் ஜேகே அப்படியே பின்னாடி ஒரு பொண்ணை ஏற்றிட்டு வர்றான், லைக் அந்த பாவாடை தாவணி போட்ட கேர்ள் அப்படியே வந்து இறக்கி விடுறான். அந்த பொண்ணும், நான் போயிட்டு வரேன் மாமா. லில்லி, இல்லரி, எங்கே போகிறேன்? அப்போ எல்லாம் நின்று பார்க்குறாங்க. இப்போ தயாங்கும், இந்த இந்தியன் கிளி பேர் லில்லியா, நல்லா இருக்கே உன் பேர் மாதிரி. இப்போ டிராகனும், தயாங்கா அவளை சைட் அடிக்காத அப்படின்னு சொன்னது ஜேகேவோட காதுக்கு விழுந்துருது. அப்படியே லில்லியை கூப்பிட்டு அவளோட தாவணி எல்லாம் கரெக்டாக சரி பண்ணுறான். நானும் வர்றேன், அட்மிஷன் தானே, இன்னைக்கு போட்டுக்கலாம், கண்ட நாயும் உன்னை திங்குற மாதிரி பார்க்கும். மாமா, உங்களுக்கு எதுக்கு சிரமோ? லில்லி, நானும் இங்கே ஒரு டீச்சராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீ சேர்ந்துட்டல்ல, இனிமேல் இங்கேயே நானும் ஃபுல் டைம் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணலான் இருக்கேன்டி. மாமா, என்ன மாமா, போகலாம் அப்படின்னு அவளை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். அது இங்கே பாரு, அது இதுன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்காத, ஒழுங்காக போனோமா படித்தோமான்னு வந்துட்டு இருக்கணும். சரி மாமா அப்படின்னு அவளும் ஒரு மாதிரி பதட்டத்தோடய உள்ளே போகிறா. லைக் ஜேகே பார்த்து அவள் கொஞ்சம் பயமாக இருக்குது. அது சரி, இவனுக்கும் இந்தியாவில் சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு போலையே. அப்போ கரெக்டாக ஜிம்மின்னு அங்கே வந்துடுறான். அங்கே இருக்கவே கடுப்பாக இருக்குடா. டிராகனா, என்னடா உன் ஆளோட இடுப்பு பிடிச்சி தரவிட்டுருக்க? உன் கூட வந்து யாழை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே நாய்ப்படாத பாடாக இருக்கு. சனியனே, இனிமேல் ரிஸ்ஸை பார்க்க போகாமல் வேற எங்கேயாச்சும் நான் போனேன்னு வச்சுக்கோ, நானே என்னை செருப்பால் அடிக்கணும்டா. அப்படியா டிராகனா? இதே சாணி மிதிச்சல்ல, அந்த செருப்பு வச்சு அடிச்சுக்கோ அப்படின்னு அவனும் ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஜிம்மினுக்கு ஒரு கால் வருது. அவள் ஃபோனில் கால் வருது, அவள் தான் இந்தியாவில் இருக்காளே. வெயிட் அப்படின்னு அட்டன் பண்ணுறான். ஜிம்மினா, நான் வந்துட்டேன். ஏஞ்சலு, எங்கடி இருக்க? ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன், பாட்டி கூப்பிட்டு வரேன்னாங்க. நான் வேணா, எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஸ்கூலில் இருக்கா, அவள் வருவான்னு சொல்லிட்டேன். எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு.
ஏய் ஏஞ்சலே, இரு இரு வர. எந்த ஃப்ரெண்ட் கூப்பிட வரா? ஐயோ மக்கு, நீ தானே கூப்பிட வரணும், பொறுக்கி கூப்பிட வரன அப்படின்னு சொல்லுவான். அவனும் பைக் எடுத்து செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறான். ஸோ ஏர்போர்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தான். அப்படியே ஒரு 20 மினிட்ஸ்லேயே போயிடுறான். அட பாவி, 2 கிலோமீட்டர்ஸ்க்கு உனக்கு 20 மினிட்ஸ் ஆகுதா? இந்த டிராஃபிக் மயிறு வேற இந்த நேரத்தில் தான் அப்படின்னு பைக் ஒரு ஓரமாக அப்படியே மேலே ஏற்றி நிப்பாட்டிட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு போகிறான். க்யூட்டாக அவன் நின்றுட்டு இருக்கா. வயனும் போனதுமே அவளை தூக்கி கட்டி பிடிச்சிக்கிறான். லைக் வயனும் அப்படியே ஜிம்மின் மேலே ஏறி கட்டி பிடிச்சிக்கிறா. சரி ஏர்போர்ட்னு கூட பார்க்கல. 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி அவங்களோட உதற கடிச்சிக்கிறாங்க. ஹே, இந்த ஒரு நாள் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடி? பொறுக்கி, நானும் தான் உன்னை மிஸ் பண்ணேன். இனிமே பாரு, உனக்குள்ளே தான். நான் ஃபுல்லாக உனக்குள்ளே மட்டும் தாண்டி. இரு, எனக்குள்ளே ஃபுல்லாக இரு. நாளிலேருந்து நீயும் நானும் ஸ்கூலுக்கு ஒன்றா போகிறோம். ஐயா, குட்டியாண்டா யூனிஃபார்ம் போட்டு வருவியா? ட்ரௌசர்லாம் போட்டு வர மாட்டேன்டி, நீட்டாக பேண்ட் ஷர்ட் தான் போட்டு வருவேன். என்ன வயசாகுது, இவனுங்க வேறு கோளாறு பிடிச்சவனுங்க என்ன போயிட்டு எங்கள் அண்ணா மூஞ்சில் கறியை பூசணுங்கிறதுக்காகவே நான் பாஸ் ஆவேன்டி. 12th பாஸ் ஆவேன். நானும் ஹெல்ப் பண்ணுறேன், நீ மூடிட்டு 10th மூடி, அப்புறமா 12th பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வர்றான். ஸோ பார்த்தது ரிசு செம ஹாப்பி. ஐயோ எனக்கு ஒன்றே நீ வாயேன், நாளையிலேருந்து வர, எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு ரிஸ். அப்போ ட்ராகனும் இப்போ தானே கடிச்சு இழுத்து அனுப்புனேன், மறுபடியும் கடிக்கணுமா? அவள் வந்தால் தான் நீ வருவியா? இல்லை பொடி போய் படுறி. ட்ராகனா, மூஞ்ச உடச்சிருவேன், நீ போயிரு. ஐயோ, வேற எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன்டி, உன்னை கழட்டி விட்டு. என்ன சொல்கிற? கீழே சூனியம் வச்சிருவேன். எப்படி வைப்ப? வச்சு காடு பார்க்கலாம் அப்படின்னு அவளை பிடிக்க போகிறான். அவளே ஸ்கூலுக்குள்ளே ஓடிடுறா. அப்போது யார் ஏதோ பாவாடை தவணி கட்டிட்டு எங்கள் ஊர் மாதிரியே. அவளா ஜெய்கியோட ரிலேட்டிவ் பொண்ணா, ஏதோ மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. ஜிமினா, மாமான்னு கூப்பிட்றதுக்கெல்லாம் எவ்வளோ கிக்கு தெரியுமா? அப்போ நீங்கள் கூப்பிடுறீ ஏஞ்சலு, எனக்கு நான் என்ன ஏஞ்சல்னு கூப்பிட தான் பிடிச்சிருக்கு. நீ வேணா மாமா மயின்னு கூப்பிட்டு தெரி. சரி சரி, டென்ஷன் ஆகாத, காயம் எல்லாம் சரியாயிடுச்சுல. நீ வந்துட்டல்ல, அடுத்து குடைச்சல் கொடுக்காம இரு, என் காயம் ஃபுல்லாக சரியாயிரும். அப்போ நான் உனக்கு குடைச்சல் தான் கொடுத்துட்ருக்கேனா? சரி வந்துருவா ஆட்டிட்டு. அப்புறம் என்னடி பின்னாடி லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அப்படியே எல்லா பேரும் அப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக உள்ளேருந்து ஜேக்கே வெளியே வர்றான். என்ன வயன், இந்தியா போயிட்டு வந்துட்ட போலையே அப்படின்னு வயனுக்கு கை கொடுக்க வர்றான். வயனும் அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். ஜிம்மின்னு பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு இருக்கான். ஓகேடா, இந்த எபிசோடை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அண்டு எஸ், இனிமேல் ஸ்கூலுக்குள்ளே ஜிம்மின் வயனுக்கு அண்டு எல்லா கப்புள்ஸ்க்கும் நடக்கிற அந்த லவ் அண்டு ஃபைட்ஸ் எல்லாமே அப்கமிங்கில் வரும். உங்கள் எல்லாத்துக்கும் ஏன்னு தெரியல, ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா, ரொம்ப வைபாக இருக்குதுன்னா டிபிபி மட்டும் தான். லைக் அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்படியே வைபாக வருது எனக்கு. அந்தளவு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிபிபி. இது வரைக்கும் நான் போட்ட எல்லா எஃப்எஃப்பையும் விட லைக் ஓகே, ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டருக்கு கொடுத்த சப்போர்ட்டை விடவும் இதுக்கும் நீங்கள் அதிகமாக கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் ஹஸ்பண்ட் லவ்ஸ் மை சிஸ்டர் போடுறேன்டா. இடையில அந்த மாதிரி கொஞ்சம் வைபாக பார்த்தா தானே நல்லாயிருக்கும். ஓகே பாஸ்டோஸ், இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ பார்க்கலாம். ஓகே, stay safe and stay healthy. Love you all. Sarange.